ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸை நம்ம எப்படி வாட்ஸ்அப் வழியாக நம்ம செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை லிங்க் பண்ணியிருக்கணும். அந்த மொபைல் நம்பரில் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் வந்து அப்படி ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேஜில் கீழே பாட்டமில் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து பாருங்க நியூ கான்டாக்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நியூ கான்டாக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நியூ கான்டாக்ட் கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற இடத்துல நீங்க வந்து இந்தியன் பேங்க் சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்தியன் பேங்க் சொல்லிட்டு டைப் வந்து பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு கீழே வந்து இதுல வந்து பாருங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ற இடத்துல ஃபோன் அப்படின்ற இடத்துல நீங்க வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து இதுல 8754424242 சொல்லிட்டு நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இந்த கான்டாக்ட்டை உங்களுடைய ஃபோனோட சிங்க் பண்ணணும், மெயில் ஐடியோட சிங்க் பண்ணணும் அப்படின்னா அந்த சிங்க் பண்றதை எனேபிள் பண்ணிட்டு உங்களுடைய மெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபோனை செலக்ட் பண்ணி நீங்க கீழே பாட்டம் இருக்கக்கூடிய சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் வந்து ஆயிடும். நீங்க வந்து சிங்க் கான்டாக்ட் டு ஃபோன் அப்படின்றத நீங்க எனேபிள் பண்ணாம நீங்க வந்து சேவ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து வாட்ஸ்அப்ல மட்டும் தான் சேவ் ஆகும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வாட்ஸ்அப்ல மட்டும் வைக்கணும் அப்படின்னா அதை எனேபிள் பண்ணாம கூட சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க சேவ் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் இந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மேல வந்து பாருங்க இப்போ சர்ச் ஐக்கான் வந்து இருக்கு. சர்ச் ஐக்கான் அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ சர்ச் பாக்ஸ்ல இந்தியன் பேங்க் சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. இந்தியன் பேங்க் சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்க சேவ் பண்ண அந்த இந்தியன் பேங்க்கான கான்டாக்ட் வந்து வரும். இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த கன்வர்சேஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த கான்டாக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க இந்த கான்டாக்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ சாட் பேஜுக்குள்ள போயிடுவீங்க. இந்த பேஜுக்குள்ள போயிடுவீங்க. இப்போ வந்து ஹாய்ன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து பண்ணுங்க உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் வந்து ஹாய்ன்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். இப்போ நீங்க ஹாய்ன்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணிட்டு இந்த மெசேஜை வந்து நீங்க சென்ட் பண்ணிருங்க. சென்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உடனே இப்போ ஆப்போசிட்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து வரும். இப்போ வந்து பாருங்க இந்தியன் பேங்க் தரப்புல இருந்து உங்களுக்கு உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப் சைட்ல இருந்து மெசேஜ் வந்து வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க அக்ரி வந்து நீங்க கொடுக்கணும். ஓகே, இப்போ நீங்க அக்ரி வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்க படிச்சு பார்த்துட்டு அக்ரி கிளிக் பண்ணுங்க. அக்ரி கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இதுல வந்து பாருங்க சூஸ் எனி ஆஃப் த ஆப்ஷன் டு ப்ரொசீட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பேலன்ஸா என்கொயரி பண்ண போறோம். நீங்க வந்து மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா மினி ஸ்டேட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதுல பேலன்ஸ் என்கொயரி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அதனால பேலன்ஸ் என்கொயரி வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க பேலன்ஸ் என்கொயரி கிளிக் பண்ணிட்ட பிறகு அந்த மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஆயிடும். இப்போ சென்ட் ஆகிட்ட பிறகு ஃபியூ செகண்ட்ஸ்லயே வந்து பாருங்க ரிட்டர்ன் மெசேஜ் வந்து வரும். இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து இப்போ ரிட்டர்ன் மெசேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ இதுல சூஸ் அன் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய அக்கௌண்ட்லயே நீங்க வந்து லோன் அக்கௌண்ட் இது போல நிறைய அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கனெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அது எல்லாமே காமிக்கும். இதுல எந்த பேங்க் அக்கௌண்டோடது எந்த அக்கௌண்டோடது நீங்க வந்து செக் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்னுடைய ஃபர்ஸ்டா இருக்கு பாருங்க, அதான் என்னுடைய இந்தியன் பேங்க் சேவிங் அக்கௌண்ட். அதை வந்து நான் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க சென்ட் ஆயிடும். சென்ட் ஆயிடுச்சு. சென்ட் ஆகிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க அந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதுலயே வந்து காமிச்சிருச்சு. இப்போ இது போல நீங்க வந்து பாருங்க எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். நேமோட வந்து காமிக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம செக் பண்ணி முடிச்சாச்சு. எக்ஸிட் வந்து கொடுத்துக்கலாம். எக்ஸிட் கொடுத்த பிறகு வந்து பாருங்க தேங்க்ஸ் ஃபார் கான்டாக்டிங் அஸ் ஹேவ் ஏ குட் டே சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம இது போல தான் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வழியாக நம்ம வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இது போல நிறைய புதிய அப்டேட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.